இப்ப சோஷியல் மீடியால கரப்பான் பூச்சி கட்சி பற்றி ரொம்ப வைரலா பேசுறாங்க நண்பர்களே. முழு தகவலும் வீடியோல இருக்கு. ஃபுல் வீடியோ பாருங்க. வணக்கம். இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஒரு சாதாரண இணைய மீம் எப்படி இந்தியாவோட டிஜிட்டல் ஹிஸ்டரியிலேயே மிக வேகமா வளரும் ஒரு அரசியல் இயக்கமா மாறுச்சு அப்படிங்கறத நாம அலச போறோம். இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்களேன். 13.4 மில்லியன், அதாவது 1,34,00,000. நம்ப முடியுதா? நிஜத்திலேயே இல்லாத ஜாலிக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு போலி அரசியல் கட்சி வெறும் ஒரு வாரத்துக்குள்ள இன்ஸ்டாகிராம்ல சேர்த்த ஃபாலோவர்ஸ் கவுண்ட் இது எந்த அளவுக்கு பெரிய விஷயம்னு இந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு புரியும். பல வருஷமா பல தசாப்தங்கள்ல அரசியல்ல இருக்கிற காங்கிரஸ், பிஜேபி மாதிரியான பெரிய கட்சிகளோட டிஜிட்டல் பலத்தை சம்பந்தமே இல்லாத ஒரு புது யூத் கட்சி எப்படி அசால்ட்டா பீட் பண்ணியிருக்குன்னு பாருங்க. பிரமிப்பா இருக்குல்ல? ஆக்சுவலா இதெல்லாம் யார ஆரம்பிச்சான்னு பாத்தீங்கன்னா, பாஸ்டன் யூனிவர்சிட்டியில படிச்ச 30 வயசான அதிஜீத் டிப்கேங்கிறவர் தான் காக்ரோச் ஜனதா கட்சி, அதாவது சிஜேபின்னு பேர் வச்சு, நாங்க தான் சோம்பேறிகள் மற்றும் வேலையில்லாதவர்களின் குரல் அப்படின்னு சொல்லி செம சினிமேட்டிக்கான ஒரு புரட்சி ரேஞ்சுக்கு கிராஃபிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி இறக்குனாங்க. த கான்ட்ரவர்ஷியல் கேட்டலிஸ்ட். சரி, இந்த அளவுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் உருவாக அப்படி என்னதான் நடந்துச்சு? மே 15, 2026ல அந்த தீப்பொறி எப்படி உருவாச்சுன்னு இப்ப பாப்போம். சுப்ரீம் கோர்ட்ல நடந்த ஒரு விசாரணையில தலைமை நீதிபதி சொன்ன ஒரு கமெண்ட் தான் இது. வேலை இல்லாம இருக்கிற இளைஞர்கள் கரப்பான் பூச்சிகள் மாதிரி எல்லாரையும் தாக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்டர்நெட்ல ஆக்டிவா இருக்கிற மில்லியன் கணக்கான ஜென்சி இளைஞர்கள் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிடுச்சு. ஆனா இங்க நாம கண்டிப்பா ஒரு விஷயத்த கிளியரா நோட் பண்ணணும். தலைமை நீதிபதி உடனே இதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்தாரு. போலீஸ் சர்டிபிகேட் வச்சுட்டு சுத்துறவங்கள தான் அப்படி சொன்னேனே தவிர ஒட்டுமொத்த இளைஞர்களை சொல்லல. சொல்லப்போனா இளைஞர்கள் தான் வளர்ந்த இந்தியாவோட தூண்கள்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. டிஃபைனிங் தி காக்ரோச் பார்ட்டி. அவர் என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் அதுக்குள்ள இன்டர்நெட் தன்னோட வேலையை ஆரம்பிச்சிடுச்சு. கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நையாண்டியான டிஜிட்டல் போராட்டமா இந்த சிஜேபி கட்சி அப்படித்தான் உருவாச்சு. இந்த கட்சியோட ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சா நீங்களே சிரிச்சிடுவீங்க. கட்சியில சேரணும்னா வேலை இல்லாம இருக்கணும், சோம்பேறியா இருக்கணும், டெய்லி 11 மணி நேரத்துக்கு மேல இன்டர்நெட்ல இருக்கணும், ப்ரொஃபஷனலா குறை சொல்ல தெரியணும். இப்படி ஜாலியா வச்ச இந்த ரூல்ஸுக்கு கூகுள் ஃபார்ம் வழியா 3,50,000க்கும் மேல அதிகாரப்பூர்வமா மெம்பர்ஸ் ஆனாங்கன்னா பாத்துக்கோங்க. காமெடி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 5 அம்ச தேர்தல் அறிக்கையை கவனிங்க. இதுல இருக்கிற டிமாண்ட்ஸ் எல்லாமே நீதித்துறை சுதந்திரம், தேர்தல் நேர்மை, மீடியா பொறுப்புணர்வுன்னு ரொம்பவே சீரியஸான சமூக பிரச்சனைகளை முன்வைக்குது. அதுதான் இந்த இயக்கத்தோட ரியல் சக்சஸ். ரூட்ஸ் ஆஃப் யூத் ஃப்ரஸ்ட்ரேஷன். இந்த நயாண்டி அரசியல் இளைஞர்கள் மத்தியில இவ்ளோ பெரிய ஹிட் ஆக காரணம் என்ன? வெறும் மட்டும் காரணம் இல்ல, அவங்களுக்குள்ள இருந்த ஆழமான பொருளாதார வழிகளும் ஒரு முக்கிய காரணம். 29.1%. இதுதான் இப்போ நம்ம நாட்டுல படிச்ச பட்டதாரிகளோட வேலையின்மை விகிதம். வருஷத்துக்கு 8 மில்லியன் பேர் டிகிரி முடிச்சுட்டு வர ஒரு நாட்டுல வேலை கிடைக்காதவங்களோட எண்ணிக்கை வரலாற்றுக்கானத அளவுக்கு உச்சத்துக்கு போயிருக்கு. இன்னும் ஷாக்கிங்கான ஃபேக்ட் என்னன்னா, ஸ்கூலுக்கே போகாதவங்கள விட டிகிரி படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்காத விகிதம் 9 மடங்கு அதிகமா இருக்கு. இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சும் எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கேங்கிற இளைஞர்களோட கோபத்தை இந்த ஒரு டேட்டா ரொம்ப தெளிவா காட்டிடுது. இந்த பொருளாதார பிரச்சனைகள் பத்தாதுன்னு கரெக்டா அதே மே மாசம் நடந்த நீட் பேப்பர் லீக், அதனால நடந்த நாடு தழுவிய போராட்டங்கள், அதுக்கு நடுவுல வந்த இந்த கரப்பான் பூச்சி கமெண்ட், இந்த டைம்லைனை பாத்தீங்கன்னா கோபம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆகி வெடிச்சிருக்குன்னு உங்களுக்கு புரியும். இதுக்கு பேரு தான் ரீஅப்ராப்ரியேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மள அவமானப்படுத்துற ஒரு வார்த்தையே நம்மளோட அடையாளமா, நம்மளோட போராட்ட குணமா மாத்திக்கிறது. அழுகிப்போன ஒரு சிஸ்டத்துல நாம சர்வைவ் ஆகிறதுக்கு இந்த கரப்பாம்பூச்சி ஒரு குறியீடுன்னு ஜென்ஜி இளைஞர்கள் செம்மையா மீம் பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெயின் ஸ்ட்ரீம் அண்ட் ஆஃப்லைன் இம்பாக்ட். ஒரு டிஜிட்டல் மீமா ஆரம்பிச்ச இது ஆன்லைனை தாண்டி எப்படி நிஜ உலக அரசியலுக்குள்ள என்ட்ராச்சுன்னு இப்ப பாப்போம். இந்த யூத் சப்போர்ட்டை பார்த்துட்டு அகிலேஷ் யாதவ், மணீஷ் சிசோடியா, மஹுவா மொய்த்ரான்னு முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்கள், அப்புறம் த்ரூ ராட்டி மாதிரியான பெரிய யூடியூபர்கள் எல்லாரும் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாபெரும் இளைஞர் எழுச்சிய தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. மொபைல் போன்குள்ள இருந்த விஷயம் அப்படியே ரோட்டுக்கு வந்துருச்சு. சிஜேபி தொண்டர்கள் நிஜமாவே கரப்பாம்பூச்சி கெட்டப்பெல்லாம் போட்டுட்டு தெருக்களை சுத்தம் பண்றது, பப்ளிக்ல போராட்டம் பண்றதுன்னு இறங்கிட்டாங்க. டிஜிட்டல் மீம் கலாச்சாரம் எப்படி ஒரு ஆஃப்லைன் சோஷியல் ஆக்டிவிசமா மாறுச்சுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். ஆனா அவங்க நினைச்சது எல்லாமே அப்படியே சக்சஸ் ஆகல. ஆளுங்கட்சியான பிஜேபியை அன்ஃபாலோ பண்ணுங்கன்னு இவங்க கொண்டு வந்த கேம்பெயின் கடைசியில பிஜேபிக்கு புதுசா 1,00,000 ஃபாலோவர்ஸ் கிடைக்கிறதுல போய் முடிஞ்சது. இன்டர்நெட் கல்ச்சர்ல நெகட்டிவ் பப்ளிசிட்டியும் ஒரு பப்ளிசிட்டி தானே இது மறுபடியும் ப்ரூவ் பண்ணிடுச்சு. தி ஃபியூச்சர் ஆஃப் மீம் பாலிடிக்ஸ்.
எந்த ஒரு மூமெண்ட்டும் ரொம்ப வேகமா பெரிய அளவுல வளரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதிகார மோதல்களும் வரும் தானே? பாரம்பரிய கட்சிகளை விட ஃபாலோவர்ஸ் அதிகமாயிட்டாங்கங்கிற சந்தோஷம் அடங்குறதுக்குள்ளே மே 21 அன்னைக்கு இவங்களோட எக்ஸ் அக்கவுண்ட், அதாவது ட்விட்டர் அக்கவுண்ட் இந்தியாவில் முடக்கப்பட்டுச்சு. அக்கவுண்ட்டை ஹேக் பண்ணவும் ட்ரை பண்ணாங்க. இது ஆளும் தரப்பு தனக்குத்தானே அடிச்சுக்கிட்ட ஓன் கோல் அப்படின்னு சிஜேபியோட ஃபவுண்டர் விமர்சனம் பண்ணாரு. வைரல் மீம்ஸுக்கும் நிஜமான சமூக போராட்டங்களுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு வருது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த காக்ரோச் ஜனதா கட்சி ஒரு ஜாலியான இன்டர்நெட் ட்ரெண்டா காலப்போக்குல காணாம போயிடுமா? இல்ல இளைஞர்கள் தங்களோட உரிமையை கேட்கிற ஒரு புது ஜென்சி அரசியலோட தொடக்கமா இது மாறுமா? நீங்க நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். செல்வ பாலாஜி இன்ஃபோ ஹப்பை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குங்கள்.